ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற பக்காவான ஒரு ஹோம் எஸ்கேப் கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 911 கேனிபல். இந்த கேமை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது ஒரு பக்காவான ஹோம் எஸ்கேப் கேம். இந்த கேமை வந்து நான் ஹாரர் டேல் 1 சீரிஸ் முடித்த உடனே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நாள் நைட்டு ஒரு பையன் ஹைவே ஓரத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அவன் ஃப்ளாஷ் லைட் வச்சுருந்ததும் பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டே போகுது. அவன் வந்து அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகி தேடிட்டு இருக்கும்போது ஒரு கார் பின்னாடி வருது. அந்த கார் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. காரில் வந்தவங்க, அந்த காரில் வந்த பர்சன் பேர் ஃப்ராங்க். அந்த பர்சனை வந்து இவன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கான். ஸோ அதனால இவன் அதில் ஏறி போகிறான். அந்த காரில் வந்த பர்சன் டீயை ஃபேவர் பண்ணுறாரு. அந்த டீயை இவன் குடிக்கிறான். ஆனால் அந்த டீ ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுது. அந்த டீயை குடித்தோடனே இவனுக்கு ஒரு மாதிரி டிசி ஃபீல் ஆகி இவன் வந்து மயக்கம் போட்டுடுறான். கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்கும்போது இவன் பேஸ்மெண்ட்லேருந்து முழிக்கிறான். அவன் வந்து ஒரு கேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நான் எங்கே எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ இப்படி தான் கதை. இங்கே நம்ம கேஜுக்குள்ளே இருக்கோம். இதுதான் அந்த பேஸ்மெண்ட். ஸோ நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். லாக்டாக இருக்குது டோர், வந்து லாக்டு. இந்த வழியாகவும் போக முடியாது. எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு கீழே தான் ஏதாவது இருக்குங்க பொருள். நம்ம தேடி பார்ப்போம். ஓகே, இங்கே கல் இருக்குது. எடுக்க முடில, பிக் பண்ண முடில. ஓகே, இது ஏதோ பண்ண முடியுது. பிளாங்க்ஸ் ஆர் பேட்லி ஹோல்டிங். உடையுதுங்க. ஓகே, உடைக்கலாம் எல்லாத்தையும். அப்போ உடைச்சா ஓகே, அங்கே ஏதோ இருக்குது. லாக் பிக்கான். இது மூலயமா நம்ம இதை திறந்துடலாம். ஓகே, பூட்டை திறந்துடலாம். இருங்க. ஓகேங்க, திறந்துட்டேன் நான். இப்போ பூட்டை கேட்டை திறந்துடலாம். ஓகே, இப்போ வெளியே வந்துடலாம். எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வைக்கணும் போல இருக்குது. இங்கே தான் இருக்கா, நான் தேடி பார்க்குறேன் டக்குன்னு. இங்கே ஏதோ இருக்குது, யூஸ்லெஸ் ட்ராயிங்ஸாம். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. நமக்கு வேறு ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. டஸ்ட்பின்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகேங்க, இப்போ இங்கே எதுவுமே நமக்கு தேவைப்படல. அங்கே ஒரு சாவி இருக்குது. நம்ம அப்புறமா அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இது ஒரு சூட் கேஸ் இருக்குது. என்னது? லாக்டாக இருக்குது. ஓகே, அதை நம்ம திறக்கிறதுக்காக சாவி தேவைப்படும் உங்களுக்கு. இதில் என்ன இருக்குது? ரப்பர் க்ளவுஸ் இருக்குங்க ஏதோ. ஓகே, இது பவர் இல்லைன்னு வருது. பவர் சப்ளை கொடுக்கணும் போல இருக்கு நம்ம. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், ஒரு லாக்கர் இருக்குது. இது ஓப்பன் பண்ண நம்பர் தேவைப்படும் நம்மக்கிட்ட. நம்ம நம்பர் என்னன்னு தெரில. ஓகே, நம்ம அதை தேடிட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இதில் ஒரு சிசர் மாதிரி இருக்குது. ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஏதோ இது மாதிரி இருக்கே. ஓகே, க்ரீன்வுட் கிட்னாப்பர். இங்கே கிட்னாப்பர்ஸ் வந்து நிறைய பேர் கிட்னாப் பண்ணிகிட்ருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த கேனிபல் இவனை பற்றி தான் சொல்கிறாங்க போல இருக்குது. 8 சில்ட்ரன்ஸை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கான் இந்த க்ரீன்வுட்ன்ற பிளேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சாவி எடுப்போம். என்னங்க விழுந்துருச்சு? சல்ஃபரிக் ஆசிடாங்க. அதில் கையை வந்து வெறும் கையில் வைக்க முடியாதான். க்ளவுஸ் போட்டு எடுக்கலாம்ல? ஓகே, க்ளவுஸ் போட்டு எடுத்தால் கீ கிடச்சிருச்சு. நம்ம எடுத்த மாதிரி மூடிடுவோம் அந்த டோரை. ஓகே, இந்த கீயை வச்சு நம்ம இந்த சூட்கேஸ் திறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கீயை வச்சு சூட்கேஸ் திறக்கலாம். திறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு மெட்டல் ஆக்ஸாக இருக்குது. ஓகே, எடுத்துக்கிட்டேன் நான். அப்படியே இதை வச்சு வேறு எதாவது பண்ண முடியுதா? வேறு எங்கே போகணும்? ஓகேங்க, இங்கே இந்த பூட்டு இருக்குது. இதை நான் மெட்டல் ஆக்ஸை வச்சு வெட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அறுக்குது. ஓகே, திறந்துடுச்சு. இப்போ நான் அப்படியே திறந்துக்கிட்டேன். சவுண்டு கேட்டுருச்சு. வாட்ஸ் த நாய்ஸா? ஐயோ, வந்துட போகிறாங்க. டக்கு டக்குன்னு ஓடிடலாங்க. நம்ம இங்கே நின்னோன்னா வேலையாகாது. டக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே போய் நம்ம நின்றுடலாம். இல்லைன்னா மாட்டிக்குவோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். போச்சு. ரைட்டு. ஐயோ, 5 வந்துடுச்சு. டைம் ஆகிடுச்சு வேறு. ஓகே, பர்ஃபெக்டாக நின்னாச்சு. எல்லாம் க்ளோஸில் தானே இருக்குது. கண்டுபிடிச்சானா அவ்வளோதான், சிக்கமாயிரும். வந்துட்டானா இல்லையா? வர மாதிரியே சவுண்டு கேட்குது. வந்துட்டாங்க. ஓகே, தேடுறான். ஐயோ, சம்திங் இஸ் நாங்கள் ஒன்றும் பண்ணல அங்கிள். ஐயோ, ஓகே, எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி இன் பிளேஸ். ஓகே, எதுவுமே பிரச்சனை இல்லைன்ட்டாரு. கிளம்பிட்டாரு. நம்ம அப்படியே கிளம்பிடலாம் நம்மளும். அவன் அந்த கேட்டை தாண்டி போக விட மாட்டான். அங்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம போய் செக் பண்ணுவோம் வந்து. ஓகே, அவர் போயிட்டாருன்னு தான் நம்புகிறேன். திடுதிப்புன்ட்டு வணக்கண்டாம அப்படின்னு வந்துட போகிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் இங்கே வேல்வ் இருக்குது. வேல்வ் இஸ் டஸ்டின்னு வருது. ஓகே, அது ரஸ்ட்டாக இருக்குதுன்னு வருது. ஓகே, இங்கே என்னது? இது கோல் டஸ்ட்டாக. அதில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை டச் பண்ண முடியுது. அப்போ ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அதில். ஓகே, நம்ம இங்கிட்ட ஏதாவது இருக்கா? இதில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை இங்கிட்டு. ஒரு ஷெல்ஃபில் கூட ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ இருக்குது. ட்ரை கிளாத் தான். இந்த கிளாத்தை வச்சு அந்த கோலை துடைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இருங்க.
ட்ரை கிளாத் ஓன்ட் ஒர்க் அப்படின்னு வருது. அதை அப்போ ஈரமாக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஓகே. இந்த வால்வை டச் பண்ண முடியுது. தண்ணி வருது. ஸோ இந்த தண்ணியில் நம்ம வந்து இது வைக்க முடியுமா? ட்ரை கிளாத்தை வந்து ஓகே, ட்ரை கிளாத்தை வெட் கிளாத்தாக மாற்றியாச்சு. அதை டச் பண்ணி இது பண்ணோன்னே வெட் கிளாத்தாக மாறிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வெட் கிளாத்தை வச்சு அதை தொடச்சிடலாம். நம்ம அப்படியே தொடச்சி பார்த்தா 235 இது வந்து என்னத்துக்கு? அந்த ஓகேங்க, அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டுங்க. ஓகே, அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு 235 2 வச்சாச்சு. இதில் 3 5 ஓகே 5 வச்சாச்சு. இட் ஒர்க்டு. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து லாக்கர் திறக்கப்படுகிறது. இதில் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. லாக்கர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கே ஒரு கீ கிடச்சிருக்கு நமக்கு. கீயும் இங்கே ஏதோ ஃப்யூஸுன்னு நினைக்கிறேன். ஃப்யூஸ் இது கிடச்சிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இவ்வளோ 2 கிடச்சிருக்கு, 2 ஐட்டம்ஸு. இந்த 2 ஐட்டம்ஸை வச்சு நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரமாக கீழே பேஸ்மெண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கோம். மேலே அவன்கிட்ட போவோம். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்னு பார்ப்போம். இந்த டோர் தான் அவன்கிட்ட போகிற டோர்னு நினைக்கிறேன். கீயை போட்டு திறந்தாச்சு. ஓகே, ஏதோ கட்சின்னு என்னங்க பண்ணிகிட்ருக்கிறான்? ஆஹா, என்னடா கையை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிற? ரைட்டுங்க, கொடூர குரங்கு தான் அவன். சரி ரைட்டு, இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அப்படியே நம்ம எட்டி பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஓகே, வெட்டிக்கிட்டு இருக்கான், கையை துண்டாக வெட்டுறாங்க. சரி, இந்த டோர் லாக்டில் இருக்குது. நம்ம அப்படியே இங்கே போவோம். இங்கே தான் இது வந்து என்ன பவர் கனெக்ஷன் கொடுக்குது. இதுக்கு ஃப்யூஸ் தேவையாம். இந்த ஃப்யூஸை இங்கே மாட்டிடலாம். ஓகே, பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. வேறு என்ன இங்கே இருக்குது? ஓகே, இங்கே வேறு என்ன எடுக்கிற மாதிரி இங்கே எதுவும் இல்லையா? ஓகே, இது இருக்குது. சிசல் இது நமக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுப்போம். ஓகே, இது என்னது? இது இங்கேயும் ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. இதுக்கு ஸ்க்ரூ தேவையாம், இதை வந்து திருவுறதுக்கு. ஓகே, இது நம்ம ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வரலாம் இங்கே. ஓகேங்க, இப்போ நம்ம கீழே போவோம். நமக்கு வந்து அங்கே பவர் சப்ளை கொடுத்தோம்ல, அங்கே பவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துச்சா, அதை நம்ம இங்கே ஆன் பண்ணலாம். இப்போ பவர் சப்ளை மேலே கொடுத்தனால இங்கே இப்போ ஆன் பண்ணலாம். இங்கே வந்தாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிடுவோம். ஓகே, திறந்துருச்சு. இது என்னது? க்ரீஸு. க்ரீஸ் போட்டு அங்கே ரஸ்டியாக இருந்துச்சுல அந்த வால்வு, அதை நம்ம க்ரீஸ் போட்டு திறக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இருங்க, அந்த ரஸ்ட்டாக இருக்கிற வால்வை வந்து நம்ம க்ரீஸ் போடுவோம். இருங்க, அந்த க்ரீஸை டச் பண்ணி ஓகே போட்டாச்சு, திருவியாச்சு. ஓகே, நம்ம இங்கே போய் நின்று போகிறதுக்கும் சவுண்டு வருது. ஓகே, அவனும் வருவான் போல இருக்குங்க. சரி, சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நம்ம லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு நம்ம போய் உட்காந்துருவோம் நம்மளோட கேஜில். கமுக்கமாக உட்காந்துருவோங்க. ஓகே, வந்தாச்சு. இங்கே வராரா தலைவர்? 4 செகண்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டைமர் வந்து பொறுமையாக தான் போகுது. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம முன்னாடி போய் நின்றுக்கலாம். ஆனால் அவன் வாக் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. நம்மளோட கேரக்டர் வாக் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிஃபோராகவே வந்து கேஜில் உட்காந்துக்கணும், இல்லைனா நமக்கு சேஃப்டி கிடையாது. ஓகே, அவன் வால்வை க்ளோஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சவுண்டு மட்டும் கேட்குது. அவன் போயிட்டான். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம வரும்போது நமக்கு தெரியல, பட் அவன் வால்வு க்ளோஸ் பண்ண சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த டோரை திறந்து திரும்ப போகிறேன். அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன் மேலே. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டான். ஓகேங்க, இப்போ அவன் வந்து ஏதோ வச்சுட்டு போயிருக்கான். பாருங்களேன், ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு போயிருக்கான். ஸோ இதை தான் நம்ம வந்து இதுக்காக தான் அவனை கீழே வர வச்சது. நம்ம அப்படியே இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். மேலே அங்கே போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டு அந்த பவர் சப்ளை கொடுக்குற இதை திறக்க வேண்டியிருந்துச்சுல்ல, பவர் பாக்ஸை, அதை போய் நம்ம அப்படியே திறந்துடலாங்க. இங்கே இங்கே இருக்குது. இந்த பவர் பாக்ஸை போய் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை போட்டு திறந்துடலாம். அங்கே ஸ்க்ரூ தேவைப்பட்டுச்சு. ஸோ ஸ்க்ரூ டிரைவரை போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் திறந்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் திறந்தாச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சுவிட்சை எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேங்க. எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணி விட்டேன். ஆனால் என்னான்னு தெரில. ஓகே, எதுக்கு இது ஆன் பண்ணுறோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் நம்ம கீழே போயிட்டு ஒரு வேலை இருக்குது. இந்த சிசல் எடுத்தோம் தெரியுமா, இந்த சிசலை வச்சு இந்த அலாம் வர ரிங் இது தான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, கீழே இறக்கிட்டேன். ஏன்னா சவுண்டு வரக்கூடாது நம்ம ஓப்பன் பண்ணும்போது. நம்ம அப்படியே போயிடலாம். இப்போ மேலே போயிட்டு அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கேமை. இப்போ இந்த டோர் லாக்டில் இருக்குது. இதுக்கான சாவி வந்து இங்கே தான் தொங்க விட்டுருந்தாங்க. ஓகே, இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த டோரை நான் வந்து இந்த சாவியை போட்டு திறந்துக்கிறேன். ஓகே, திறந்தோடனே உள்ளே ஓடிடணும். ஓகேங்க, ஆஹா அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னங்க, ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் போயிட்டு. ஓகே, லாக் பண்ணிட்டேன். எங்கடா சாவி? சாவியை காணுங்க. ஐயோ எங்கெங்கே போச்சுங்க. அந்த டோரை திறக்கிறதுக்கான சாவி எங்கேயோ போச்சுங்க.
இங்கே தான் இருக்குது எடு 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 ஐயோ எடுக்க முடியலையே. ஓகே எடுத்துட்டேன். இப்போ டக்குன்னு திறக்கணும். ஓகேங்க முடிச்சிட்டாங்க. நம்மளை முடிச்சு விட்டான். போச்சு. சரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஓகே இந்த வாட்டி டக்குன்னு விளாட்லாங்க. ஓகே இதை நம்ம உடச்சாச்சு. இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு கீ கிடச்சிது போன வாட்டி லாக் பிக் பண்ணுறதுக்கு. அதை எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம டக்குன்னு இதை கேட்டில் போட்டுட்டு இதை வந்து நம்ம பூட்டை டக்குன்னு திறந்துடலாம். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். டக்குன்னு போயிட்டு இங்கே தான் நமக்கு போன வாட்டி க்ளவ் கிடச்சிது. க்ளவுஸ் இல்லை இங்கே. இந்த வாட்டி வேறு எங்கேயோ ப்ளேஸை மாற்றிட்டானுங்க. ஓகேங்க நம்ம இங்கே எதுவுமே கிடைக்கல நமக்கு. ஓகே நம்ம இங்கிட்ட அப்படியே போய்க்கலாம். இங்கிட்ட அப்படியே போனோன்னா ஓகே இங்கே இருக்குது க்ளவுஸு, ரப்பர் க்ளவுஸ் இங்கே இருக்குது. ஓகே இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை திறந்தோன்னா உள்ளே விழுந்துருமா. இப்போ நம்ம இந்த ரப்பர் க்ளவுஸை வந்து எக்யூப் பண்ணிட்டு சாவி எடுத்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். போயிட்டு இப்போ இந்த சாவியை போட்டு அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணிடலாங்க. சூட்கேஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்ஸு ஆக்ஸ் எடுத்துகிட்டு ஓகே ஆக்ஸ் எடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன் சூட்கேஸை. இப்போ இந்த ஆக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ராவில் வந்து நம்ம வந்து இந்த சிசர் கண்டுபிடிச்சோமே. ஓகே சிசர் மட்டும்தான் இருக்குது இப்போ. ஓகே எடுத்துக்கிட்டாச்சு. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே. அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். டக்குன்னு ஆக்ஸை போட்டுருவோம் நம்ம. சரி நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படி அவன் பிடிப்பான் நம்மளன்ட்டு. கடைசி வரைக்கும் போயாச்சுங்க. முடிக்க போகிற ஸ்டேஜில் இதாகிடுச்சு. ஓகே இப்போ அவன் வருவான். நம்ம டக்குன்னு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லாக்கை பூட்டிட்டு நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். அதாவது ஒரு வாட்டி நம்ம தோத்தாதான் நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுல்ல. ஓகேங்க இப்போ நான் இந்த கேட்டையும் பூட்டிக்கிறேன். நான் வந்துட போகிறான். ஓகே நான் பூட்டி நிற்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம அங்கே போயிட்டு அதாவது எண்டு அவ்வளோதான். டோரை திறந்தோன்னா நம்ம ஓட வேண்டியதான். அங்கே போயிட்டு நம்ம வந்து கேமை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வாட்டி அப்படியே முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வந்துட்டானா, வாடா சீக்கிரம். வந்துட்டாங்க. ஓகேங்க இப்போ வந்துட்டான். ஏதாவது இம்பர்ஃபெக்டாக வச்சுட்டு வந்திருக்கோமா, எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாமே சாத்தியாச்சு. ஓகே வழக்கம் போல் டைலாக் விட்றான். ஓகேங்க போகிறான். ஓகே போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம வெளில போயிடலாம். டக்குன்னு தொற. ஓகே நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நமக்கு வந்து இப்போ அந்த கிளாத்து தேவை, அப்புறம் அந்த ஃப்யூஸு தேவை. அது இருந்தால் தான் நம்ம மேலே போய் நம்ம வேலையை பார்க்க முடியும். கிளாத் எங்கே இருக்குது, இந்த கிளாத் இங்கேயே இருக்குங்க. ஓகே இந்த வாட்டி இங்கேயே இருக்குது கிளாத்து. ட்ரை கிளாத்தை போட்டு துடைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அதை வெட்டாக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்யூஸ் இருக்கா. ஓகே இங்கேயே ஃப்யூஸ் கிடச்சிருச்சு. சூப்பர். நமக்கு கீழே ஃப்யூஸ் இங்கேயே கிடச்சிருச்சு. நம்ம டக்குன்னு போயிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த இதை திறந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஈரமாக்கிடலாம். துணியை ஈரமாக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு நம்ம தொடச்சிட்டு நம்மளோட அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே 359 தானே. 359 தானே. ஓகே அதான் நினைக்கிறேன். டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு அவசரத்தில். 3 ஓகே 5 9 ஓகே இட் ஒர்க். ஓகேங்க திறந்துருச்சு. நம்ம டக்குன்னு திறந்துடலாம். சார் ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ போயிட்டு நம்ம அவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போயிட்டு இப்படி ஆகிடுச்சு. ஓகே நம்ம சாவியை பிக் பண்ணிக்கலாம். ஓகே சாவியை பிக் பண்ணியாச்சு. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். பொறுமையாக க்ளோஸ் ஆகுது. ஓகே நமக்கு ஓடிடலாம். இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ ஃப்யூஸு சாவி எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் அவனை கொண்டு வரதுக்கு கீழே வர வைக்கணும். சாவியை போட்டு திறந்துடலாம். நம்ம கட்சின் பழையபடி ட்ரிகர் ஆகுது. ஓகே வழக்கம் போல தான் தலைவர் இது பண்ணுறாரு. கையை வெட்டிக்கிட்டு இருப்பார் உட்காந்து. மனுஷனே இல்லை. சீரியஸாக மனுஷன் இல்லை தான், அது வேறு மேட்ரு. ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இவர் தலைவருக்கு தெரியாமல் டக்குன்னு அங்கே ஓடி போய் ஃப்யூஸை மாட்டி விட்ருவோம். டக்குன்னு திறந்து ஃப்யூஸை மாட்டியாச்சு. அவ்வளோதான், பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. வேறு எங்கிட்ட இந்த சிசல் எடுத்துக்கலாம். சிசல் இங்கே தான் இருக்குது. சிசல் எடுத்துக்கலாம். அந்த சிசலை எடுத்து ப்ரோஜனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதை நான் பண்ணியுமே அது அலாம் அடிச்சிருச்சு டோரை திறந்தோடனே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இறங்கிக்கிட்டு இந்த வாட்டி சிசலை முன்னாடியே போட்டு அலாம் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஏதாவது ஆகட்டும் ஏடாகட்டும் இருக்குது. ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வால்வை திறக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பவரை ரீகனெக்ட் பண்ணணும். ஓகே இந்த பவர் சப்ளையை கொடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே க்ரீஸ் எடுத்துட்டேன். திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு ஷட்டரு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த க்ரீஸை போட்டுட்டு அவனை வர வச்சுட்டு அவன்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கணும். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம இந்த கேமை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாங்க. ஓகே வந்துடுவான். நம்ம டக்குன்னு கேட்டை பூட்டிடுவோம். ஆஹா போட்டு சீக்கிரம் வந்துடுவான். ஓகே வந்தாச்சு. 13 செகண்ட் வந்துடுச்சு. இவன் வேறு நம்ம கேரக்டர் ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணுவான். ஓகேவா. ஓகே நம்ம பூட்டியாச்சு. வெயிட் பண்ணுவோம் வராரான்ட்டு தலைவர். அவர் பொறுமையாக இந்த வாட்டி ஆமை மேயிற மாதிரி வருவார். ஓகே வந்துக்கிட்டே இருக்கிறார். அவன் பாட்டு வேல்வை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இங்கிட்டலாம் நம்ம செக் பண்ண மாட்டான். எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம கேஜில் இருக்கிறது நல்லது.
வெளியில் இருந்தோன்னா கண்டுபிடிச்சிருவான். ஓகே ஓகே, தலைவர் போயிட்டாரா? போயிட்டாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கதவை திறந்து ஓடிடலாம். ஓகே, அவர் போயிட்டாரு. நம்ம டக்குன்னு இப்போ ஓடி போய் அதை திறந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரை பிக் பண்ணிட்டேங்க. டக்குன்னு இப்போ மேலே போய் அப்படியே எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் வேலை நமக்கு. கீழே வர்றதுக்கான எந்த வேலையுமே கிடையாது. ஓகே, நம்ம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும். நம்ம டக்குன்னு இந்த எங்கடா, ஓகே இங்கே இருக்குது பவர் பாக்ஸில் போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு டக்குன்னு நம்ம திறந்துட வேண்டியதான். ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு பாக்ஸை திறந்து, ஆக்சுவலி இதை நம்ம கரெக்டாக சுவிட்சை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு அது என்னன்னு தெரியல. நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்றேன் சும்மா, பட் அது கரெக்டாக ஆன் பண்ணால் அந்த அலாம் சவுண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியா, பட் நான் குருட்டாம்புக்குலாம் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, சாவியை பிக் பண்ணிட்டேன். இந்த சாவியை இதில் போட்டு லாக்கை திறந்தோன்னே ஓடிடணுப்பா. அலாம் அடித்தோன்னே விறுவிறுன்னு. ஓகே அலாம் அடிச்சிருச்சு. டக்குன்னு க்ளோஸ் பண்ணு டோரை. ஓகே, டோரை வச்சாச்சு. எங்கே சாவி இங்கே தான் இருக்குது. சூப்பருங்க, உட்காந்தே எடுத்துடலாம். அந்த வாட்டி போனவன் நின்றுட்டு எடுத்து தான் எடுக்க முடியல. ஓகே, டக்குன்னு டோரை திறந்துடலாம். லாக்கை போட்டு சாவி தொடடா சீக்கிரம். ஐயோ, ஓகே நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தலைவர் வரட்டும், நம்ம அப்படியே ஆட்டம் காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சுங்க கேமை. ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் த கேம். அவ்வளோதாங்க, இந்த கேம் ப்ளே சீரிஸ் அவ்வளோதான், முடிச்சாச்சு நம்ம இந்த கேமை. இது மாதிரி இன்னும் நிறையா ஹாரர் கேம்ஸ் போடணும்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து ஹாரர் கேம்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நான் வந்து போட முடியும் ஹாரர் கேம்ஸை. அதே மாதிரி இந்த கேமோட சீக்வல் ஒன்று இருக்குது, அதையும் நான் போஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.